மாயாஜால புக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாயாஜால காசோலை. இன்றைக்கி நம்ம வந்து மாயாஜால புக்கில் டே 17ல் இருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாயாஜாலமான பிரபஞ்சத்தில் எந்த விதமான தற்செயலான நிகழ்வுகள் கிடையாது, எந்த விதமான விபத்துகளும் கிடையாது. ஒன்று நிகழ வேண்டும் என்று யாரேனும் விரும்பினாலொழிய எதுவும் நிகழ்வதில்லை. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சா தான் அது நடக்குது. நம்ம எப்படியோ சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயாவது நம்ம திங்கிங் இருந்திருக்கோம், அதனால தான் அது நடக்குது. அது கோஇன்சிடென்ஸாக எதுவும் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மாயாஜால சக்தியை எந்த ஒரு எதிர்முறை சூழ்நிலையையும் நோக்கி நீங்கள் இயக்கும்போது ஒரு புதிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டு பழைய சூழ்நிலை களையப்படுகிறது. ஸோ நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருந்தோன்னா ஒரு புது விஷயம் நம்மளுக்கு வந்து இருக்க போது, பழைய பேட் திங்ஸ் எல்லாம் மறைய போகுது. ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு மணியை பற்றின ஒரு பேட் திங்கிங் வச்சுட்டு இருந்தோன்னா அதையே தான் நம்ம வந்து திருப்பியும் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம். எங்கேயாவது போயிட்டு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் அதையே தான் திருப்பி அட்ராக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பதில் நம்ம வந்துட்டு யாராவது நம்மளுக்கு வந்துட்டு நிறையா விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்ம வந்து ஒரு புக் வாங்கணும்னு நினச்சிருப்போம், அது யாராவது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிருப்போம், திடீர்னு வந்து அதை கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாரீ வாங்கணும்னு நினைப்போம், அது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணி நம்ம தேங்க்ஸ் சொல்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து அபண்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, மணி வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகுது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மணி வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஹாப்பியாக எடுத்துக்கணும். ஒரு மணி விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூடயும் அதை நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கணும். நம்ம அப்படி ஹாப்பியாக எடுக்க நம்மளுக்கு வந்து அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து டாப்பிக்கே என்னென்னா மாயாஜால காசோலை. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து பிடிச்ச அமௌண்ட்டை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வாங்கிறதுக்காக சொல்லிவிட்டு நம்ம எழுத போகிறோம். ஏன்னா நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை எழுதணுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அது சிலதை ஒத்துக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் செக்கில் எழுத முடியாது இல்லையா? நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 10,000 கூட இருக்கலாம். எனக்கு ஒரு சாரீ வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அது அதோட பட்ஜெட் வந்து 3000 இருந்துச்சுன்னா நான் 3000 அப்படின்னு கூட நம்ம எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி எழுதி அதை வந்து நம்ம டெய்லி பார்க்கலாம். டெய்லி பார்த்துட்டு காலையில் சாயந்தரம் பார்க்கலாம், இல்லை மல்டிபிள் டைம்ஸ் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ண மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அந்த செக்கை வச்சுட்டு நம்ம தெரிகிற இடத்துல வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப் மேலேயோ இல்லை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேலேயோ எங்கேயோ நம்ம வந்து அதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பர்ஸுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு ரிப்பீட்டடாக அதை பார்க்குறப்போ அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம இருக்கிறப்போ அது நம்மளுக்கு சீக்கிரமாகவே அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ரோடா சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி நடந்த ஃபியூ திங்ஸையும் நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேஜிக் ராக்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி தூங்க போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கான ப்ராக்டிஸ். தேங்க்யூ. நாளைக்கு ப்ராக்டிஸில் நம்ம பார்க்கலாம்.